பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த அருமையான சூழ்நிலையிலே கர்த்தருடைய பேரன்பை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய நாம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் நாம் தியானிக்க போகிற அதிகாரம் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 9 11 முடிய ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான். அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். ஆமாங்க, நாம தப்பு செய்வோம், நாம இடறி விழ வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தேவனுக்கு படைக்கும் போதே தெரியும். எல்லாருக்கும் இந்த பூமியில் ஒரு எக்ஸாம் உண்டு இல்லையா? நம்ம எல்லாருமே பெரிய பணக்காரர்கள் வீட்டு பிள்ளைகள் அப்படின்றதுனால படிக்காமல் இருக்கிறது இல்லை. பெரிய பணக்கார வீட்டு பிள்ளைகள் அவங்களெல்லாம் எக்ஸாம்லாம் வைக்கக்கூடாது அப்படின்லாம் இல்லை. அது பாமர மக்களாக இருந்தாலும் சரி, பெரிய பணக்கார வீட்டு பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, படிக்கணும், எக்ஸாம் எழுதணும். அந்த எக்ஸாம் தாங்க இது. அந்த எக்ஸாமில் தான் அவன் தப்பு பண்ணிட்டான். ஆனால் தேவன் முதல்ல, நீ புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ அப்படின்னு கேட்கவே இல்லைங்க. அவர் முதல்ல கேட்டது, நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார் அப்படின்னு கேட்கிறார். இந்த வார்த்தை என்னை ரொம்ப அதிகமாக ஆழமாக தொட்டது. பிசாசானவன் தான் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். அவன் இல்லாதது பொல்லாதது சொல்லி பாவம்னு ஒன்று உருவாக்குறது அவனால் மட்டும்தான் முடியும். அவன் இல்லாமல் எல்லா இடங்களும் பரிசுத்தம் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா தேவனுடைய ஒளியில் வாசம் செய்கிற நமக்கு பாவம், பலவீனம் இதெல்லாம் வர காரணம் பிசாசால மட்டும்தான். இது தேவன் நன்கு அறிவார். ஏன்னா ஆதாமுக்கு எவ்வளவு தப்பு செய்ய தெரியாது. ஏன்னா அவருடைய பிரசன்னத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருந்த இந்த பிசாசு வந்து இவர்களை வஞ்சித்து அவர்களை பாவத்துக்குள்ளே விட செய்கிறான். அதாவது கர்த்தருடைய அன்பை விட்டு பிரிக்கிறான். கர்த்தர் மீது அவர்களுக்கு வைத்திருந்த விசுவாசத்தை குலைத்து போடுகிற ஒரு காரியத்தை செய்கிறான். இது ஆதாமை அவன் தனித்து செயல்பட முடியாது.